அடுத்த கேள்வி சார், பேங்க்ல கொடுக்கறது வந்து இன்ட்ரெஸ்ட் சரிங்களா, அதுக்கு மேல கொடுக்க முடியாது. ஏன்னா உங்கள்கிட்ட வாங்குறது எச்சா வச்சு மக்கள்கிட்ட வாகன கடன் அந்த கடன் சொல்லி கொடுப்பாங்க. இது அப்படி கிடையாது, இது ரிவார்ட்ஸ். ரிவார்ட்ஸ்ங்கிறது டெக்னிக்கல் டேர்ம். என்னன்னா ஒரு 1000 கோடி காயின் இருக்குன்னா அதுல 400 கோடி காயின் லாக் ஆயிடுச்சு, 3 வருஷம் எடுக்க முடியாதுன்னா டிமாண்ட் என்ன ஆகும்? ஜாஸ்தியாம குறையுமா? கூடும். விலை அதிகமாகும். அந்த கான்செப்ட் தான் ஸ்டேக்கிங் சொல்லுவாங்க. இது ஒரு டெக்னிக்கல் சமாச்சாரம். நீங்க நெட்ல போய் படிச்சு யூடியூப்ல படிச்சு பாருங்க. அதாவது ஒரு டிமாண்ட் ஒரு பொருளுக்கு கூட கூட விலை என்ன ஆகுங்க? ஜாஸ்தி. இதுதான் தட் இஸ் த காரணம். ஏன் பிட்காயின் பரத் வந்து கண்டிப்பா 1 கோடி 10 கோடி ஏன் சொன்னா, பிட்காயினுடைய டோட்டல் சந்தையில எவ்வளவு வரும்னா 2.1 கோடி தான் பிட்காயின் சந்தைக்கு வரும். அதுக்கு மீறி ஒரு காயின் வராது. ஏற்கனவே 80% பிட்காயின் வெளியே வந்துருச்சு. அப்ப இன்னொரு 8-80 வருஷம் பிட்காயின் ப்ரொடக்ஷனே இருக்காது. அப்ப பிட்காயின் ப்ரொடக்ஷனே வேல்யூ என்ன ஆகுங்க? அதனாலதான் உலகத்தின் வல்லரசு நாடாகிய ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்காருன்னா